சரி, திரு ரவி, அதிமுகவில் இருந்தவர் அதிலிருந்து ஏறிவிட்டார் என்ற அதிமுக பற்றியோ அதனுடைய செயல்பாடுகள் பற்றியோ விமர்சிக்க கூடாதா? யார சொல்றீங்க? திரு ரகுபதியை பத்தி கேட்கிறேன். திரு ரகுபதி அதிமுகல இருந்துட்டு இப்ப வந்து அதை விமர்சிக்கிறாரே அப்படின்னு திரு ஜெயக்குமார் எதிர்வினையாற்றி இருந்தார். அதனால கேட்கிறேன். ரகுபதிக்கு அரசியல் முகவரி கொடுத்ததே அதிமுக தான். அதிமுக மிகப்பெரிய அளவில் அவர் வளம் பெற்று இன்று அந்த வளத்தோடு சென்று புரட்சி தலைவரின் கொள்கையை ஏற்று புரட்சி தலைவராக வந்து மறைந்தவுடன் அந்த கொள்கைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்வு கொடுக்கும், பதவி கொடுக்கும், பெரிய இது கொடுக்கும்னா அங்கே போயிட்டாரு. அவரெல்லாம் வந்து ஒரு புரட்சி தலைவர் தொண்டர்னு சொல்றதுக்கே நாங்கள் அசிங்கப்படுறோம், கேவலப்படுறோம், வேதனைப்படுறோம். அண்ணன் இப்போ சொல்றாரு பாருங்க, என்னங்கிறாரு, கருப்பா இருந்த என்னை எப்படி ஆக்குனாங்க, கருப்பா சேப்பானெல்லாம் பார்த்து பண்ணல. அதெல்லாம் வந்து எந்த இதுலையும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அக்னீஸ்வரன் சொன்னாரா, இப்படி புகுந்தாரு, இப்படி பண்ணார், ரைட், ஓகே. அதுக்கப்புறம் சிவபிரியன் அம்பேத்கரா சார், நான் கொஞ்சம் பேசுறேன், கொஞ்சம் பேசாம அம்பேத்கர் சொல்றீங்களா? யார சொல்றீங்க? நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேளுங்க சார். நான் உட்கார வச்சாரேன்னா ரைட் சார், கருப்பா இருக்கறவங்க உட்கார வச்சவட அம்பேத்கர்னு சொன்னேன் சார். அவர் அப்படி சொல்லலங்கறீங்களா? கருப்பு நான் பேசுறதுக்கு கொஞ்சம் விடுங்க சார். நீங்க சொல்றது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. கருப்பா இருக்கறவங்க நான் சொல்றேனாலே கஷ்டமா இருக்குங்கிறது தெளிவா புரிஞ்சுச்சு. கருப்பா இருக்கறவங்க நீங்க ஒரு இல்ல உங்களோட அந்த பதிலுக்கு சந்தேகத்தை எழுப்புறீங்க. போட்டு பாருங்க, நீங்க தான் அதிகமா பேசுறீங்க. நீங்க மட்டும் தான் அதிகமா கையும் காலையும் ஆட்டிட்டு பேசிட்டு சரிங்க. இப்படியே பேசுறீங்க. சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. அம்பேத்கர் இப்ப கையை கட்டி பேச சொன்னாரா? சொல்லுங்க. கையை நீட்டி பேச கூடாதுன்னு சொன்னாரா? அம்பேத்கர் கருப்பா இருக்கறவன உட்கார வச்சாருன்னு சொன்னா, கருப்பா இருக்கறவன் சேப்பா இருக்கறவன் பிரச்சனை பத்தி யாருங்க இப்ப கேட்டாங்க? ஜாதியில வந்து ஒடுக்குறாங்க, மக்களை இது பண்ணாங்க, பிரிவினை பண்றாங்கன்னு பத்தி பேசிட்டு இருந்தா, இவர் கருப்பா இருக்கிறவன உட்கார வச்சான்னு சொன்னார்னா, அப்ப கருப்பா இருக்கிறவங்கள எவனுமே படிக்கலையா? எவனுமே நீதிபதி ஆகலையா? எவனுமே துணைவேந்தர் ஆகலையா? அவன் இவன்ங்கறத சரி, அததான் சார் அவரும் சொல்றாரு. அததான் அவர் குறிப்பிடுறாரு. சரி, ரைட், ஓகே. எப்படி உங்களலாம் அதிமுக ல வச்சிருக்காங்க? நான் ஐயா எடப்பாடியை கேட்கிறேன். அதிமுகல எப்படி அவன் இவன் சொல்றாங்களா? போலீஸ் அவன் இவன், அவன் இவன், இவன் எல்லாரும் அவன் இவன்னா என்னங்க அர்த்தம்? நீங்க அவரை வச்சு மட்டும் நடத்தீங்க. அவரை வச்சு நடத்தீங்க. நாங்கலாம் போறோம். நாங்க தள்ளியே உட்கார்ந்திருக்கேன். நான் ரொம்ப தள்ளியே உட்கார்ந்திருக்கேன். சேஃபா தள்ளியே உட்கார்ந்திருக்கேன். சேஃபா. அது இங்க பாருங்க, கை நீட்டி பேசுறது, கையில அப்படி அடிக்கிறது, அதெல்லாம் தாமரைக்கண்ணி அவர் போயிட்டாரு, அவர் இல்லை இப்போ. அதனால நாங்கெல்லாம் வந்து மிக நாகரிகமான அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர்கள். என்னுடைய பாரம்பரியம் என்ன என்பதை சபாபதி மோகன் அண்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் குடும்பத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சரித்திரத்தை சரியா? அப்புறம் சிவபிரியன் சார் நல்லவருங்கிறாரு, இவர் அக்னீஸ்வரனா நல்லவருங்கிறாரு. பக்கத்திலேயே இருக்கிற கூட்டணி கட்சியை சேர்ந்த அண்ணனை விட்டுட்டாரு. ஏன்னு தெரியல. அவர் இல்ல, நான் என்ன சொல்றேன், சிவபிரியன் சாருக்கு ஒரு பதில் சொல்ல. நான் என்ன சொல்றேன், சிவபிரியன் சார் ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பத்திரிகையாளர், நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஆதாரபூர்வமா சொல்றீங்க. ஆதாரபூர்வமா சொல்லும் பொழுது ஒரு கருத்து வந்து நீங்க தெளிவுபடுத்திடணும். அதாவது இன்புட்டன் என்று சொல்லியது குருமூர்த்தி அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்திய பொழுது நீ ஒரு ஆம்பளையான்னு அந்த மாதிரி பேசினது அவரை தனிப்பட்ட முறையில் தானே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிடையாது. இதை வந்து நான் எங்க வேண்டும் என்றாலும் நிரூபிக்க முடியும். இங்க பாருங்க, ஏங்க நாங்க தெளிவுபட சொல்றேங்க, லைவ்ல சொல்றேங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குருமூர்த்தி இம்பார்ட்டன்ட் என்று கூறவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்திய பொழுது நீ ஒரு ஆண்மகனாக நடந்து கொள்ளுவர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னது ஓபிஎஸ் அவர்களை, நாட் அதிமுகவை. அதை தயவு செய்து சிவபிரியன் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அதே நேரத்தில் முக்கியமான விஷயம்ன்றதுனால தெளிவுபடுத்திட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் தெளிவுபடுத்துறேன். அனாவசியமா ஒரு கட்சியை வந்து இம்பார்ட்டன்ட் பேசுறத வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. தொண்டர்கள் உள்ள கட்சி சொல்லிட்டு இந்த நாட்டில் இருந்த முடியுமா? அவங்க சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இம்பார்ட்டன்ட் என்று சொல்லிவிட்டு இருந்த முடியுமா? சொல்லுங்க. இல்ல இல்ல, அதான் நீங்க கேள்வி பொதுக்கூட்டம் நினைச்சுக்கிட்டார் போல. பொதுக்கூட்டம் இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். எங்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம். ஒரு நிமிஷம், நீங்க பத்திரிகையாளர், நான் அரசியல்வாதி. சபாஷ். 27 டிசம்பர் 2017 only important talk about impotency. TN minister slams S Gurumurthy for comments. TTV தினகரன் எப்ப ஜெயிச்சாருங்க? டிசம்பர் 23ஆம் தேதியோ 24ஆம் தேதியோ ஜெயிச்சாரு. 2017 ரெட்டை இலை வந்த பிறகுதானே ரெட்டை இலை அவர் தோக்கடிச்சாரு. ரெட்டை இலை எப்ப வந்தது? இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்த பிறகுதானே வந்தது. இந்த கமெண்ட் டிசம்பர் 27
இல்ல 26 2017 ஆண்டு நடந்திருக்கு. ட்விட்டர்ல அவர் எடுத்து பார்க்கட்டும். சரி, ஓபிஎஸ்ஐ நோக்கி சொன்னாரா அதிமுகவை நோக்கி சொன்னாரா? சார் ரெண்டு பேரும் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க திரும்ப திரும்ப அதையே பேசினா அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ட்வீட்டே நான் படிக்கிறேங்க. இன்னைக்கு தலைப்பே அது இல்லைங்க. இல்ல சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல அதை எத்தனை முறை பண்ணுவீங்க? இல்ல சார் அத நான் மறந்துட்டேன். அது திருப்பி கொண்டு வந்து இல்ல நான் விட்டுறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. திரு ரவி தான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் நாகரிகம் ஒரு நிமிஷம் யாரோ ஒருவர் பேசினார். அவர் அரசியல்வாதியே அல்ல. அவரால் ஆட்சி பிடிக்க முடியாது. அதை வைத்துக் கொண்டு விவாதம் தயவு செய்து தவிர்த்து விடுங்க. இல்ல நாகரிகமான அரசியலை செய்கிறது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். அது அதிமுகவோ திமுகவோ இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் தயவு செய்து கொடுக்க வேணாம். சார் அதிமுக அவர் கொண்டு வந்ததனால தான் சார் வெட்டுங்க சார். ரைட், ஓகே. அவர் கொண்டு வந்ததனால சிவப்பிரியன் சொன்னது தப்புன்னு சொன்னாரா? அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். இல்ல இல்ல அது என்ன ஆச்சுன்னா ஒரு பத்திரிக்கையாளரை வந்து ஒரு உள்நோக்கத்தோட கற்பிச்சு பேசுறது தான் பிரச்சனை. நீங்க அதுக்கு தொடர்பு விட்டுருங்க. சரி சரி இல்ல நம்ம விவாதத்துக்குள்ள வந்துறலாம். இல்ல சொல்லிடுறேன். சிவப்பிரியன் அவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தெளிவாக, அருமையாக, உண்மையாக, நடுநிலையாக விவாதித்ததை நான் வரவேற்கிறேன். பிரச்சனை என்றால் பிரச்சனை தான் என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு நடுநிலையான பத்திரிகையாளராக சொல்ல வேண்டிய கடமையை அவர் ஆற்றியிருக்கிறார். நான் குற்றச்சாட்டையும் சொல்றேன், பாராட்டையும் சொல்றேன். சரிங்களா? அதே போல அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் குறிப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா சிவப்பிரியனை சொல்றாரு, அக்னிசொன்ன சொல்றாரு, பக்கத்தில் இருக்க கூட்டணி கட்சியை விட்டுறாரு, ரவி குழந்தைகள் விட்டார். ரவி குழந்தைகள் இப்ப எதிரியாகி விட்டார். ஏன்னா கையை நீட்டி பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, எந்த கருத்து சுதந்திரம் ஒருமே கிடையாது தமிழ்நாட்டில். நான் என்ன சொல்றேன், அவரை தாக்க வேண்டுமோ இல்லை அவரை இடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் எப்பொழுதும் நடந்து கொண்டதில்லை. பெரியவர்களை மதிக்கக்கூடிய நல்ல குடும்பத்திலிருந்து, ஒழுக்கமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். அப்படி ஒருவேளை தவறாக இருந்தால் அதை நான் இனி செய்ய மாட்டேன். இல்ல நான் என்ன சொல்றேன், அனாவசியமாக ஒரு கருத்து தான் நாங்க பேச வந்திருக்கோம். யாரையும் வந்து திட்டுறதுக்கோ இது பண்றதுக்கோ வரல. நாங்க வந்து இப்போ திருமாவளவனை பத்தியோ இல்ல விடுதலை சிறுத்தைகளை பத்தியோ பேசுகிறோம் என்றால் எங்களுடைய கருத்தின் ஆழத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். என்ன சொல்றோம், ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து அம்பேத்கருக்காக நீங்க பண்ண முடியாம எங்களை சொல்றீங்க பாஜகவினுடைய தொங்கு சதை. நாங்கள் சொல்லுகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவின் தொங்கு சதையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தனித்துவத்தை விட்டுவிட்டு, தன்மானத்தை விட்டுவிட்டு, அம்பேத்கரை விட்டுவிட்டு கூட்டணி தான் முக்கியம் என்று ஒட்டிக்கொண்டு இருக்கின்ற திருமாவளவனுடைய கூற்று தவறு என்பதை தமிழக மக்கள் அத்தனை பேரும் விமர்சிக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நீங்கள் வீறு கொண்டு எழுந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தால் ஒட்டுமொத்த தமிழகம் அல்ல இந்தியாவே பாராட்டி இருக்கும். அந்த தவறை செய்ததற்கு நீங்கள் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அதற்கு மன்னிப்பு கிடைக்க போவதில்லை.